Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா என்னைக்காச்சும் நீங்க கிளாஸ்ல உட்காந்து யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? என்னைக்காச்சும் இதனால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்களோட டேலண்ட் வெளியே வராம போயிருக்கா இந்த எஜுகேஷன் சிஸ்டம்னால? இப்போ பாருங்க, இந்த எஜுகேஷன் சிஸ்டம், இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து மார்க்ஸ் மேலதான் ஃபோக்கஸ் பண்ணதே தவிர டேலண்ட் மேல கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க படிக்கிறது உங்களுக்கு பிடிச்சி நீங்க படிக்கிறீங்களா, இல்ல சொசைட்டியால பேரண்ட்ஸால ஃபோர்ஸ் பண்ணி படிக்கிறீங்களா? சொசைட்டி இப்ப எப்படி ஆகுதுன்னா, ஸ்கூல்ன்றது வந்து நம்ம படிக்கிறதுக்கு போறது, அதாவது நம்மளோட டெய்லி லைஃப் நடத்துறதுக்கான பேசிக் நாலேஜ் கத்துக்கிறது தான் நம்ம ஸ்கூலுக்கு போறது. ஓகேங்களா? இப்ப அந்த பேசிக் நாலேஜ் கத்துக்கிறது நம்மளுக்குள்ள டேலண்ட்டை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கதான் நம்ம ஸ்கூலுக்கு போய் மத்தவங்களோட சோஷியலைஸ் ஆகுதான் நம்ம ஸ்கூலுக்கு போறது. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்கூலுக்கு போறது நம்மளோட டேலண்ட்டை மறைச்சிட்டு மத்தவங்க திணிக்கிறத தான் நம்ம படிக்கிறோம். இப்ப அவங்க படின்னு நம்ம கிட்ட திணிக்கிறாங்க. என்ன சொல்றது, இப்ப நீங்க உங்களுக்கு படிக்கவே இஷ்டம் இல்ல, ஆனா படிச்சுதான் ஆகணும். அது ஏன் எனக்கு படிக்க இஷ்டம் இல்லைன்னா அது ஏன் நான் படிச்சுதான் ஆகணும்? இப்ப எனக்கு இதுல படிப்பு இல்ல, இதுல நான் நல்லா வருவேன்னா இதுல நான் நல்லா பண்ணுவேன்ல, இது மேல நான் ஃபோக்கஸ் பண்ணா இதுல நான் பெரிய ஆளா வருவேன் தவிர இது மேல தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்றதோட இதுல நான் ஃபோக்கஸ் பண்ண நல்லா வருவேன்ல. இதை கண்டுபிடிக்கிறது தான் உங்களோட 10th வரைக்குமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே எஜுகேஷன் மேண்டேட்டரி. சரிங்களா? 10th வரைக்கும் என்னன்னா நம்மளோட லைஃபோட பேசிக் நாலேஜஸ் எல்லாமே, அதோட சோசியலைசேஷன் எல்லா பத்தியுமே சொல்லி தருவாங்க 10th வரைக்கும். ஆனா 10th அப்புறமா பண்றது எல்லாமே தப்பு. இது நம்ம சொசைட்டி எப்படி ஆயிடுச்சுன்னா, எவன் ஒருத்தர் நல்லா படிச்சு ஏசியில உட்காந்து வேலை பார்த்து ஐடி வேலை பார்க்கறானோ அவன் தான் நல்லவன். எவன் ஒருத்தர் கஷ்டப்பட்டு முன்னேறி வரானோ அவன் முன்னேறி வந்தோடனே அவனை நல்லா பாராட்டுவாங்க. ஆனா அவன் முன்னேறி வர்றதுக்குள்ள அவன் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் இருக்காங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லணும். இப்ப இதனாலயே இப்போ ஒருத்தன் இப்ப கிரிக்கெட்ல எல்லாம் விளையாடுறான்னு வச்சுக்கோங்க. இப்ப அவங்க அப்பா அம்மா வந்து படிச்சாதான் முடியும்னு சொல்லிட்டு அவன் கிரிக்கெட்டை மறந்துட்டு அவங்க அப்பா அம்மா சொல்ல பேச்சு கேட்டுட்டு அவன் படிப்புல போயிடுறான். அப்ப அவனோட டேலண்ட் என்ன? இப்ப ஒருத்தவங்க கேட்டரிங் தான் இஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கேட்டரிங் இஷ்டம் இல்லைன்னா அவங்களை எதுக்கு நீங்க போய் இன்ஜினியர் சேர்த்து வர்றீங்க? சொசைட்டி வந்து ஒன்றும் பண்ண போறது இல்லையா அவங்களுக்கு வந்து நீங்க தானே அப்பா அம்மா, நீங்க தானே அவங்களுக்கு பண்ணணும். அவங்களுக்கு உள்ள இருக்கிற டேலண்ட்டை நீங்க கண்டுபிடிக்கணுமே தவிர டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. எல்லாருமே இன்ஜினியர் ஆயிட முடியாது, புரியுதுங்களா? எல்லாருக்குமே ஒரு டேலண்ட் இருக்கும். உங்க மேல இருக்கிற கனவரை நீங்க வந்து பசங்க மேல திணிக்க கூடாது, புரியுதுங்களா? இது வந்து எங்க இருந்து வருதுன்னா, ஸ்கூல்ஸ் மேனிபுலேஷன் பண்றது. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இருந்தது 1947ல இருந்து எல்லாருக்குமே பேசிக் ரோல் எஜுகேஷன் இருந்தது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தாங்க, ஓகே. பிரைவேட் ஸ்கூல் என்டர் ஆனாங்க. பிரைவேட் ஸ்கூல் என்டர் ஆகி என்ன ஆனாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட் சிலபஸ் ஓகே பரவாயில்ல. இதுலயே பிரைவேட் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பிரைவேட்லயே இப்ப சென்ட்ரல் சிலபஸ் ஒண்ணு இருக்கு, ஸ்டேட் சிலபஸ் ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் இந்த சிலபஸ் ஐசிஎஸ்சி சிலபஸ் இருக்கு. இப்ப டீச்சர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? டீச்சர்ஸ் வந்து அங்க இருக்கிறது இப்ப என்ன ஆகுதுன்னா, எஜுகேஷன் சிஸ்டம் எது கரெக்டா இல்லைன்னு சொல்றேன்னா, டீச்சர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, புக்ல இருக்கிறதா சொல்ல முடியும் இல்லையா? அவங்களுக்கு வந்து சிலபஸ் முடிக்கணும், அவங்க வந்து பசங்களை பாஸ் பண்ண வைக்கணும். அப்ப எஜுகேஷன் சிஸ்டம்ல இருக்கிறதா சொல்லுவாங்க, புரியுதுங்களா? ஐசிஎஸ்சி, சிபிஎஸ்சி, ஸ்டேட், இந்த 3 சிலபஸ் இருக்கு பாத்தீங்களா? எதுக்கு சிலபஸ் முதல்ல மாறணும்? அப்ப காசு நிறைய கொடுத்தா நல்லா படிப்பு கிடைக்கும், காசு கம்மியா கொடுத்தா படிப்பு கம்மியா கிடைக்குமா? இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஈக்குவாலிட்டி. முதல்ல கேஸ்ட் வைஸ்ல இருந்துச்சு, இப்ப சிலபஸ் வைஸ்ல இருக்கு. இப்ப ஒருத்தர் ஸ்டேட் போர்ட்ல படிச்சானா அவன் வந்து கம்மியா படிச்சவன். இப்ப இதே ஒருத்தர் இப்ப ஐசிஎஸ்சில படிச்சானா அவன் வந்து நல்லா படிச்சவன். இது என்னது? இது காசு கொடுத்தா கல்வி எப்படி வேணா வாங்கலாமா? கல்வின்றது எல்லாருக்குமே பொதுவானது, யாரும் அதை காசு கொடுத்து வாங்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அதான் நான் சொல்றேன், சிலபஸ் என்ன ஆகுதுன்னா, சிலபஸ் வந்து எல்லாருக்கும் முன்னாடி ஏற்றத்தாழ்வுக்கு கொண்டு வருது, புரியுதுங்களா? இப்ப முதல்ல கேஸ்ட் இருந்தது, இப்ப சிலபஸ் வருது. இப்ப கேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகத்துல வருது. இந்த சிலபஸ் வந்து யாரும் கண்ணுக்கு தெரியாம எல்லாரையும் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, புரியுதுங்களா? இப்ப வந்து அப்பா என்ன பண்றாங்க, நல்ல பிள்ளைக்கு எஜுகேஷன் தரணும்னா நல்லா கஷ்டப்படுறாங்க இல்லையா? கஷ்டப்பட்டு சேர்க்கறதுனால இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிற பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து என்ன பண்றாங்களா, ஐசிஎஸ்சி சிலபஸ், சிபிஎஸ்சி சிலபஸ், ஸ்டேட் சிலபஸ் பண்றாங்க. இந்த சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி சிலபஸ்ல போட்டு அவங்க பிள்ளைக்கு நல்ல எஜுகேஷன் கிடைக்கணும்னு அவங்க இன்னும் நிறைய காசு தந்து இப்ப என்ன படிக்க வைக்கிறாங்க. சோ இப்ப இந்த படிக்க வைக்கிறதுக்கு காசு போட்டதுனால அந்த பசங்க மேல பிரஷர் பில்ட் ஆகுது. பசங்க மேல பிரஷர் பில்ட் ஆனோடனே என்ன ஆகுதுன்னா, அவனுக்கு வந்து அது ஒரு படிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா கூட அது படிக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணப்படுறான், அவன் தள்ளப்படுறான் அந்த நிலைக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா, அவன் வந்து டிப்ரெஸ் ஆகி அவனுக்கு பல பேர் சூசைட் பண்ணிருக்காங்க. பல பேர் வந்து பாத்தீங்கன்னா அவனோட டேலண்ட்டை மறந்துடுறாங்க. இப்ப நீங்களே இப்ப ஒரு பேரண்ட் இல்ல யாரோ யோசிச்சு பார்த்துன்னு இருக்கீங்கன்னா, உங்களோட சின்ன வயசு டேலண்ட் வேறையா இருக்கும், உங்களோட சின்ன வயசு கனவு வேறையா இருக்கும், ஆனா வேற பாதையில மாறி இருப்பீங்க. ஏன்? சிச்சுவேஷன் அது மேல பிளேம் பண்ணவே கூடாது. சிச்சுவேஷன் மட்டுமே நம்மளுக்கு அதுக்கு இன்னொரு காரணமும் டிபெண்டா இருக்கும். அது நம்மளோட இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம். நம்ம இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து எல்லாரோட இண்டிவிஜுவலோட பர்டிகுலர் டேலண்ட் மேல ஃபோக்கஸ் பண்ணா, மார்க்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணாம டேலண்ட் மேல ஃபோக்கஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்தியாவை இன்னும் நல்லா டெவலப் பண்ண முடியும். எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே இதான்
முக்கியமான காரணம். இது வரைக்குமே எல்லாருக்குமே மனசுக்குள்ள இருக்கும். ஆனா எப்படி கேள்வி எழுப்புன்றதுன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா கேள்வி எழுப்பிட்டா அப்பா அம்மா திட்டுவாங்களோ, சொசைட்டில திட்டுவாங்கன்னு தான் யோசிச்சு நினைப்பீங்க. ஆனா போதும், இன்னுமே வெயிட் பண்ண வேணாம், எல்லாருக்கும் இருக்கும். சிலபஸ் எல்லாருக்கும் ஒண்ணா ஆகணும். இப்ப சிலபஸ் பாருங்க, எதுக்கு சிலபஸ் மாத்தணும்னு சொன்னா, இப்ப நீங்க சிலபஸ் மாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்குமே காமன் எஜுகேஷன் கிடைக்குமா? எல்லாருக்குமே காமன் எஜுகேஷன் கிடைச்சா அவங்க மேல வெயிட் இன்இக்வாலிட்டி இருக்காது. ஓகேவா? இப்ப இந்த சிலபஸ் மாறிச்சுன்னா எல்லாருமே ஈக்குவலா இருப்பாங்க. எல்லாருக்குள்ள இருக்கிற டேலண்ட் வெளியே வரும். புரியுதுங்களா? இப்ப சிலபஸ் மட்டும் இருந்தா எப்படி டேலண்ட் வெளியே வராதுன்னா, இப்ப நீங்க இந்த சிலபஸ்ல இருந்து சிலபஸ் போறீங்கன்னா ஒரு மாற்றம் இருக்கு இல்லையா? அதனாலயே அவங்க படிப்பு இது பண்ணப்படுறாங்க. அதே மாதிரி சிலபஸும் மாறணும். அதே மாதிரி ஃபோக்கஸ் வந்து மார்க்ஸ் மேல இருக்கணும், அது டேலண்ட் மேல இருக்கணும். இப்ப ஒருத்தர் நல்லா படிக்கிறான்னா அவனுக்கு படிக்கிறதுல டேலண்ட் இருக்கட்டும், அவனுக்கு கோச்சிங் சேர்த்து விடுங்க, அவனுக்கு நல்லா பண்ணுங்க. இப்ப அவன் ஒரு விளையாட்டுல இருக்கானா விளையாட்டுல சேர்த்து விடுங்க. இப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, இப்ப ஒருத்தர் பர்டிகுலரா அந்த டேலண்ட்ல இருக்கானா அந்த டேலண்ட்டை வந்து சைட்ல வச்சுக்கிறீங்க. எது மார்க் மெயினோ அதுதான் ஃப்ரண்ட்ல வைக்கிறீங்க. இது என்ன நியாயம்? சத்தியமா புரியல. மார்க்ஸ் தான் நீங்க சைட்ல வச்சுக்கணுமே தவிர உங்க டேலண்ட் தான் நீங்க ஃப்ரண்ட் கொண்டு வரணும். நீங்க ஒண்ணு வராத போய் நீங்க ட்ரை பண்ணா எவ்வளவு பண்ணாலுமே அது வரவே வராது. வந்துட்டு அது அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது நம்மளால. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இப்போ அப்பா அம்மா கிட்ட சொல்றேன், பெத்த பிள்ளை இப்படி பண்ணிட்டணும் அப்படின்னு ஃபீல் பண்ண முடியாது. அதே மாதிரி பசங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு டேலண்ட் வேணும்னா நீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லணுமே தவிர வாய மூடின்னு இருந்தா எதுவுமே ஆகாது. புரியுதுங்களா? அதே மாதிரி கடைசியா என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளவு நாளா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு வாய்ஸ் குரல் எல்லாம் இருந்துச்சு, அவங்களால எதுவும் வெளியே சொல்ல முடியாம இருந்துச்சு. இப்ப போதும், நம்மளோட வெயிட் போதும். இவ்வளவு நாளா நம்ம பொறுத்து இருந்தது போதும். நம்மளுக்கு ஏதாச்சும் தப்பா தோணுதா? சிலபஸ் மாறணுமா? நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணோம். நம்ம தான் படிக்கிறோமே தவிர யாரும் வந்து நம்மளுக்கு படிக்க சொல்லி தரப்போறது இல்லை. கொஞ்சமாச்சு நான் என்ன சொல்றேன்னா, ஒரே ஒரு விஷயம், உங்க நாட்டுல என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியணும். உங்க நாட்டுல நீங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம நீங்க இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த நாட்டுல நீங்க எதுக்கு இருக்கீங்க? நாட்டுல வந்து சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தா நீங்க அந்த நாட்டுக்கு எதுவுமே பண்ற மாதிரி இல்லை. நீங்க பிறந்த அந்த தாய் மண்ணுக்கு என்ன செய்றீங்க அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நீங்க எந்த வேலை செய்யறதாலும் எது கத்துக்கிறதா இருந்தாலும் உங்க தாய் மண்ணுக்கு உதவுற மாதிரி செய்யுங்க. ஏன், நான் படிக்கிற காலேஜ்ல எங்க ஸ்கூல் பசங்க கிட்ட கேட்டா, நீங்க படிச்சுட்டு என்ன போறீங்கன்னு கேட்டா அப்ராட் போறேன்னு சொல்றாங்க. ஏன்னா எதுவும் சரியில்லையா? ஏன்டா டெவலப் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டா, டெவலப் பண்ணிட்டு யார் எங்க பண்ணுவா? இதெல்லாம் குப்பை குளம், எதுக்கு நாங்க இங்க இருக்கணும்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம என்ன பதில் சொல்லலாம்? இதுக்கு ஏதாச்சும் பதில் இருக்க பேரண்ட்ஸ் கிட்ட? இதுக்கு ஏதாச்சும் பதில் இருக்க கவர்மெண்ட் கிட்ட? எதுவும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனா நம்மளால நினைச்சா மாத்த முடியும். நம்ம யங்ஸ்டர்ஸ் தாங்க இந்தியால நிறைய இருக்கிறது. அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் ஒரு நாட்டையே தீர்மானிக்க முடியும். இப்போ இருக்கு இந்தியால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறது யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான். இதான் நம்மளோட இந்தியாவோட மோஸ்ட் பவர். ஆனா இருந்தும் என்ன பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எல்லாரும் ரீல்ஸ் பார்த்துன்னு உட்காந்துங்க. ரீல்ஸ் போடுறதுல மத்தவங்க என்ன பண்றான், ட்ரோல் பண்றது, IPL மேட்ச் பாக்குறதுல உட்காந்துக்கிறாங்களே தவிர அவன் நாட்டுல நடக்கிறது எதுவும் தெரியுதுல. அவனுக்கு அந்த நாட்டுல என்ன நடக்குது அவன் தெரிஞ்சாதான் அவன் தப்பை சுட்டி காட்டுவான். தப்பை சுட்டி காட்டினாதான் எல்லாருமே அவன் கூட சேருவாங்க. எல்லாரும் அவன் கூட சேர்னா கவர்மெண்ட் ஒழுங்கா நடக்கும். கவர்மெண்ட் ஒழுங்கா நடந்தா எல்லாமே கரெக்டா இருக்கும். புரியுதுங்களா? அதாவது எது வரைக்கும் 12வது வரைக்குமே அவனோட சிலபஸ் வந்து எல்லாருக்குமே காமனா இருக்கணும். அதுக்கப்புறமா அவனோட இஷ்டம் படிக்கிறது படிக்காம போறது. 12வது வரைக்குமே எல்லாருக்குமே சிலபஸ் காமனா இருக்கணும். ICSE CBSE ஸ்டேட் எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே ஒரே சிலபஸ், வேணா லாங்குவேஜ் மட்டும் தான் மாறணும். புரியுதுங்களா? அதே மாதிரி அடுத்து வந்து ஸ்கூலோட எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாருக்குமே படிப்பு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, மார்க்ஸ் மேல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. எல்லாருக்குமே டேலண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஸ்கூல்ஸ் எப்படி நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் எஜுகேஷன் தரமோ அதே மாதிரி ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் அவங்களோட டேலண்ட்டுக்கு தரணும். புரியுதுங்களா? ஈக்குவல் இல்ல, அதோட கொஞ்சம் நிறையவே டேலண்ட் தரணும். புரியுதுங்க? ஃபிக்ஸ் அவர் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் இந்த ஹேஷ்டேக் எல்லாருக்குமே பரப்பி விடுங்க. இது நம்ம சரியாகிற வரைக்கும் நம்மளோட ப்ரொடெஸ்ட் வந்து நடந்தேதான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்பயும் நான் சொல்றேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்ல பண்ணாதீங்க. ஜெய் ஹிந்த். Of the youth is the most powerful resource on the earth, above the earth, under the earth.